வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,000க்கு உங்களுக்கு மேலே வந்து சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/12/2024 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த ஜாப் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஹெச் இந்த மாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இவங்க 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாதுகாப்பு முகாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய பெயர் அண்ட் உங்களுடைய நேம் சரிங்களா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது இவங்க கொடுத்துருக்கிற ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபில் இருக்கிற ஐடி ப்ரூஃப் சரிங்களா, ஐடி ப்ரூஃபும் இருக்கணும் அண்ட் சேம் அட்ரஸும் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்த், அதாவது டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஐடி மூலமா தான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. இவங்க கேட்டிருக்கிற மாதிரி அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, இவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் படிக்கிற போது நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் இந்த மாதிரி கேலரி இந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் அதோடைய டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் ஒன்ஸ் டிக்ளரேஷன் எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் மறக்காமல் போட்டாகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நோட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபைடாக ஆன ஷார்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. 6ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அண்ட் வியூஸனுக்கு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் தான் இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர், அதாவது சைல்டு வெல்ஃபேர் பர்சன் ஸ்பெஷல் சர்வீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 அண்ட் 2025க்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அண்ட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில என்கொயர்மெண்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைல்டு பிசியாலஜி அண்ட் பிசியோதெரபி அண்ட் லா, ஸ்பெஷல் அதாவது சோஷியல் ஒர்க், சைக்காலஜி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் எஜுகேஷன், ஹியூமன் டெவலப்மெண்ட், சோஷியல் எஜுகேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எஜுகேஷன்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 35 இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் www.virudhunagar.nic.com வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது வந்து அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆர்டினரி அண்ட் நீங்கள் நேரடியாகவும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கீழே கொடுத்துருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/2024 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் விண்ணப்பிச்சாகணும். இது கூட அப்ளிகேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவங்க கொடுத்துருக்க 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கண்ட்ரோலில் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.